போராட்டங்கள் பெரிதாக இருக்கும் தோன்றினாலும் நம்ம ஆண்டவர் பேர்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த வேத வசனங்களுமாக உங்களுக்கு சுற்றி காட்ட விரும்புகிறேன். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி 2ஆம் வசனம், நான் இஸ்ரவேல் புத்திரர் கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் அப்படி என்றார். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இதோ இதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். இதிலே 12 பேர்கள் போனார்கள். 12 பேர் வந்தவர்களே 10 பேருடைய ரிப்போர்ட் இது. நல்ல பாலுந்தேனும் ஓடும் தேசத்தை மாத்திரம் காட்ட அனுப்பல. இப்படிப்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகளை, பெரிய பெரிய அரக்கர்களை அவர் கண்புக்கு முன்பாக காட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். பார், நீ சந்திக்க போகிற பிரச்சனை, நீ சந்திக்க போகிற பிரச்சனையை பார், அதற்கு மேல உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவனை பார். முதல்ல நமக்கு பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போகிறோம். பிரச்சனைகள் வந்தவுடன் என்ன பண்றோம்னா, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதுங்க பாஸ்டர். உண்மையாக அங்க இருக்கிற மனிதர்கள் பெரிய மனிதர்கள், அரக்கர்கள் தான். கம்பேர் பண்றாங்க. நாங்களோ இங்க என்ன சொல்றாங்களா, நாங்களோ சின்னவர்களாக இருக்கிறோம், நம்மால் அது ஜெயித்து கொள்ள முடியாது. கம்பேர் பண்றாங்க. யாரோட? இவங்களோட. யாரோட நீ கம்பேர் பண்ணணும்? உங்களுடைய பிரச்சனைகளை யாரை வைத்து நீங்க பார்க்கணும்? அந்த அரக்கர்கள் பெரியவர்கள். அப்போ உன்னுடைய தேவன் எங்கே? அவர் தேவனோடு கம்பேர் பண்ணணும். நான் ஆராதிக்கிற தேவன் யார்? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவர். ஐயோ, எனக்கு இந்த பிரச்சனையா? இவர் மாறுவாரா? இது நடக்குமா? இது விடுதலை ஆகுமா? கண்கள் நம்முடைய பலம், நம்முடைய ஞானத்தை வைத்து கம்பேர். உன்னோடு இருக்கிறவர் யார்? நீ ஆராதிக்கிற தேவன் யார்? நீ உன்னை அழைத்தவர் யார் என்பதை கர்த்தரோடு பிரச்சனைகளை கம்பேர் பண்ணாம